மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? அற்புதமான வாரம். ஜென்ம சனி வக்ரமாக அவர் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வை, குரு 5ல் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு மன தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக இப்பொழுது இருக்கிறது. இந்த வாரம் அமாவாசை என்று ஒரு கிரகணம் வருகின்றது, சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12. அந்த நாள் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். மற்றபடி சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கின்றார். செவ்வாய் ராசிக்கு 9க்குரியவர். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் வீடு குருவோடைய வீடு. உங்கள் ராசிக்கு குருக்கு 10ஆம் வீடான தனுசும், குருவோ 9ஆம் வீடாகப்பட்ட செவ்வாயோட வீடான விருச்சிகத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை ஏற்படுகிறது 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும். அதுவே ஒரு பலங்க, அதுவே ஒரு பலமான அமைப்பு. 6ல் கேதுவும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை காட்டுகிறது. தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் நான் சொன்னாலே இந்த பலம் பார்வை பரிவர்த்தனை, அதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். ஆகிய வருமானம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் யோசனையோடு முன் யோசனையோடு செயல்படுங்க. சனி அந்த கெடுக்க பார்ப்பார். இருந்தாலும் அவரே உங்களுக்கு லாபாதிபதி. எனவே தொழில் வருமானம் வியாபாரம் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கவே செய்யும். சேமிப்பும் இருக்குது. கடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிப்பு, ஜென்ம சனியால் பட்ட கடன் தீரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, மேன்மையான முயற்சிகள், அதற்குரிய நன்மையான பாராட்டுகள். குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம். அது பஞ்சமஸ்தானத்தில் ராசிக்கு ஏற்படுகிறது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையக்கூடிய சூழ்நிலையை எடுத்து காட்டுகின்றது. மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களும் பகைமை காட்ட மாட்டார்கள். அதே சமயத்தில் சுக்கிரன் 7ல் இருக்க. அப்போது உத்தியோகத்தை பொறுத்த ஆண்கள் பெண்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். இதனால் நீங்கள் ஒன்று பேசிட்டீங்கன்னா அது வந்து தப்பாயிடும். அதே போல் பெண்கள் ஆண்களிடம் பேசுவதிலே நிதானம் காட்டுங்கள். இவை தான் மட்டும் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த 7ல் சுக்கிரனுக்கும் இந்த வேலையை செய்வார். ஏன்னா பகை இல்லை சுக்கிரன் ராசிக்கு. அப்படி பார்த்தால் அது நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது. மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் இடத்தில் குரு வந்து இப்படி உச்சமாக அற்புதமாக இருக்காரே. புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை பெறுகின்ற நாளம் வருகிறது. இருந்தாலும் கிரகண நாட்கள் வரும்போது இந்த டாக்டர்கிட்ட போகிறது அதெல்லாம் செக்கப் பண்ணுறதுன்றது வேண்டாம். குழந்தை பேர் வச்சு கர்ப்பமாக இருக்கின்றவர். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியம் உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய மேன்மையான வாரம் இருக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றி மிக விரைவாக வரும். சக்திக்குரிய அந்த பீஜ மந்திரத்தை கூறுவது நன்மையான வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக வளம் பெறுக.